Question 1 division number 1. Find all the values of x such that minus 10 pi less than or is equal to x less than or is equal to 10 pi and sin x equal to 0. இதுதான் question. So இது நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோம்ங்கறத பார்க்கலாம். So first இந்த given condition எடுத்துக்கலாம். sin x is equal to 0. Sin x is equal to 0. Sin x is equal to இந்த right hand side 0 வர மாதிரி trigonometric function sin 0. Sin theta is equal to sin alpha அந்த ஃபார்மட் தான். ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம். sin theta is equal to sin 0 இருந்தா that implies x is equal to n pi அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். where n belongs to z. zங்கிறது integers. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், sin x is equal to 0. left hand side trigonometric function sin இருக்கு, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் 0னா சைன்ல 0 வரக்கூடியது, அதாவது 0 வரணும்னா sin 0 is 0. the sin theta is equal to sin 0னா x is equal to n pi அப்படிங்கிறது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சாச்சு. ஏன் இப்படி சொல்றோம்னா, sin வந்து எல்லா பைலையுமே 0 ஆகும், அதாவது x is equal to n pi. இதுல என்ன சொல்லிடலாம்னா, இப்போ இசட்ங்கிறது இன்டிஜர்ஸ். ஸோ இன்டிஜர்ஸ் சொல்லும் போது மைனஸ்ல எல்லா வேல்யூஸ் வரும், பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், இன்க்ளூடிங் 0. ஆனால் கொஸ்டின்ல கொடுத்த அடுத்த கண்டிஷனையும் பாருங்க, மைனஸ் 10 பை நம்ம எக்ஸ் வந்து மைனஸ் 10 பைலேருந்து பிளஸ் 10 பை வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து எடுத்தா n பிலாங்ஸ் டு இசட் சொல்லும் போது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் எக்ஸுக்கு. n values வேற போட 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 we get more values for x. ஆனா one more condition is given, since minus 10 pi less than or is equal to x less than or is equal to 10 pi. இது இப்படி இருக்கிறதுனால அப்ப xக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வரலாம்னா மைனஸ் 10 இருந்து பிளஸ் 10 வரைக்கும் தான் பாசிபிள் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால n can takes the values only from minus 10ல இருந்து பிளஸ் 10 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து எக்ஸுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கு, நம்ம ரிசல்ட் வந்தாலும் அடுத்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய எக்ஸ் வேல்யூஸ் வந்து மைனஸ் 10, அதாவது என் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த என் வந்து மைனஸ் 10ல இருந்து பிளஸ் 10 வரைக்கும் போடலாம். ஸோ அப்போ இது ஒரு given condition, therefore n can takes the values minus 10 to plus 10 only. ஸோ இப்போ நம்மளுடைய எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஏன்னா கொஸ்டின் வந்து எக்ஸ் வேல்யூஸ் தான் கேட்காங்க, ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். therefore x is equal to n pi அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு n என்னெல்லாம் வரும் பாருங்க, வேர் n equal to மைனஸ் 10லேருந்து பிளஸ் 10 வரைக்கும் இருக்கா, இப்போ 0 ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 and plus or minus 4 plus or minus 5 plus or minus 6 plus or minus 7 plus or minus 8 plus or minus 9 and plus or minus 10. ஸோ இப்படி எழுதிடலாம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது டிவிஷன் நம்பர் 1. இப்போ டிவிஷன் நம்பர் 2 பார்க்கலாம். இதே கொஸ்டின் நம்பர் 1ல டிவிஷன் 2. Find all the values of x such that
minus 8 pi less than or equal to x less than or is equal to plus 8 pi and sin x is equal to minus 1. So இதுதான் condition. So இங்கேயும் பாருங்க, so two conditions given. இந்த ரெண்டையும் satisfy பண்ணக்கூடிய x values என்ன அப்படிங்கிறது question. Solution. First sin x is equal to minus 1 start பண்ணலாம். sin x is equal to minus 1. sin x is equal to, அதாவது sin theta is equal to sin alpha, அந்த ஃபார்மட் இங்க கொண்டு வரணும். sin வந்து எங்கெல்லாம் minus 1 வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் sin of minus pi by 2, that is minus sin theta minus 1 சொல்லலாம். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் minus 1 கிடையாது. ஸோ இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வேல்யூஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, x is equal to minus pi by 2 and 3 times pi by 2, 7 times pi by 2 is going. ஸோ இந்த இப்படி மல்டிபிள்ஸ் ஆஃப் pi by 2லையும் நம்மளுடைய சைன் வந்து minus 1 வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஜெனரல் டேர்மை கண்டுபிடிச்சிடலாம். therefore x is equal to 4n minus 1 pi by 2. நான் இப்படி எழுதுறேன்னா, where n belongs to z. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. n-க்கு 0 கொடுங்க. 0 கொடுத்தா 0 minus 1, that is minus pi by 2 வந்துடும். n-க்கு 1 கொடுங்க. 4 minus 1, 3. So 3 times pi by 2. ஸோ இந்த அதுக்கப்புறம் டிட்டோஸ் போர்டில் மைனஸ் வேல்யூஸ்மே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து இந்த டேர்ம்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஜென்ரல் டேர்ம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல x is equal to 4n minus 1 into pi by 2 n belongs to z. n-க்கு வந்து இன்டிஜர்ஸ் எல்லாமே சூட் ஆகும் கொண்டு வரோம். ஆனால் இதுலேயும் கூட ஒன் மோர் கண்டிஷன் கிவன். The condition is minus 8 pi less than or is equal to x less than or is equal to 8 pi. உங்களுடைய x வேல்யூ minus 8 pi இருந்து plus 8 pi வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் கிவன். இது satisfy பண்ணக்கூடிய x values என்ன, n என்னன்னு பார்த்துடலாமா? So n takes the values actually since minus 8 pi less than or is equal to x less than or is equal to 8 pi அப்படின்னு கொடுத்ததுனால n takes the values 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 and plus or minus 4 only. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ப்ளஸ் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n + +4 கொடுங்க. 4 4 16, ஆக்சுவலி 16. ஹியர் 16 வரும். 16 minus 1, 15 by 2. ஸோ n-க்கு 0 கொடுத்தோன்னா minus pi by 2 இஸ் கரெக்ட். and 8 pi minus 8 pi இருந்து plus 8 pi வரைக்கும் பாசிபிள். ஆக்சுவலி நான் 4 கொடுக்கும் பொழுது 4 4 are 16, 16 minus 1 15 வந்திருக்கும். 15 by 2 அண்ணா 15 by 2 உங்களுக்கு வந்து 7.5 7.5 7.55 இன்ட்டு பைன்னு சொல்லும்போது வேல்யூ வந்து 8 பையோட சின்னதுன்னு அர்த்தம். மேபி நீங்கள் 5 கொடுத்துருந்தா என்னவா இருக்கும் பார்க்கலாமா? 4 5 20. 20 minus 1, 20 minus 1 19, 19 by 2னா 8 விட தாண்டிடும். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நான் என்ன செலக்ட் பண்ணணும்னா, எனக்கு n வந்து 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 plus or minus 4 only. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்து sin x is equal to minus 1 இதுல இருந்து ஸோ இப்படி ஒரு ஃபார்மட் நம்ம கொண்டு வந்தாலும் n belongs to z அப்படிங்கிறது வந்தாலும் எல்லா எண்ணும் இந்த கொஸ்டினுக்கு சூட் ஆகாது. அதுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய n வேல்யூஸ் எடுக்கிறோம். தட் இஸ் 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 plus or minus 4. ஸோ இப்போ நீங்க நம்மளுடைய x வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதிடலாம். Therefore x is equal to 4n minus 1
pi by 2, where n takes the values 0, plus or minus 1, plus or minus 2, plus or minus 3, plus or minus 4. Second division.